பாட்காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷனா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்னா, இப்போ வந்து பாலை நீங்க வெளியே வைக்கிறீங்க, பாலை காய வச்சிரும். இப்போ வந்து சில நேரம் வந்து என்ன ஆகும்னா, பாலை வந்து காலையில காய வச்சிருவோம், காலைல காய வச்சிருவோம். அதுக்கப்புறம் மதியானம் வந்து காய வைக்கணும். காய வைக்காம இருந்துச்சுன்னா பால் வந்து திரஞ்சிருச்சுன்றாங்க. அப்ப அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அங்கே ஒரு ரியாக்ஷன். அப்ப பால் வந்து என்னவா மாறுது? தயிரா மாறுது. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அயர்ன் ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்ப ஸ்கூல்லலாம் நீங்க வந்து ஸ்டீல் பெஞ்சஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அப்ப மழைநீர் பட்டு இப்ப வந்து மழைநீர் பட்டோனே என்ன ஆகும்னா, அயர்ன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ப்ரவுன் கலர்ல மாறுது. அத என்ன சொல்லுவாங்கன்னா, ரஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. துருப்பிடிச்சிரும் அப்படின்றத சொல்றாங்க. அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அப்ப அயர்ன் ஆப்ஜெக்ட் எப்படி வந்து ரஸ்டிங்கா மாறுதுன்னா, அயர்ன் ஆப்ஜெக்ட்ல உள்ள மெட்டல் அயன் வந்து அயனும் அட்மாஸ்பியர்ல உள்ள ஆக்ஸிஜனும் சேர்ந்து அதே மாரி ஈரப்பதம் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ரஸ்டிங் மாரி ஃபார்ம் ஆகுது. ப்ரவுன் கலர்ல ஃபார்ம் ஆகுது. அதுதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிரேப்ஸ் கெட் ஃபெர்மென்டட். கிரேப்ஸ் வந்து ஃபெர்மென்ட் ஆயிரும் அப்படின்றத சொல்றாங்க. ஃபுட் குக் ஆறது, நம்ம ஃபுட்ட வந்து சமைச்சு நம்ம சாப்பிடுறது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆறது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அப்புறம் நம்ம பிரீத் பண்றது, இதெல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்றாங்க. இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கெமிக்கல் ரியாக்ஷனும் அதோட ஈக்குவேஷனையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதே மாதிரி பிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ், மேட்டரோட பிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. மேட்டர்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு தடவை நான் ரீகால் பண்றேன். மேட்டர்னா என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? மேட்டர். அதுதான் வந்து மேட்டர்ன்றத சொல்றாங்க. ஆட்டம்ஸ்னா ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை ஆட்டம்னு சொல்லுவோம். மாலிகுல்ஸ்னா 2 ஆர் மோர் ஆட்டம் சேர்ந்தது தான் மாலிகுல்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த மாலிகுல்லையே காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அந்த மாரி நெறைய ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ், ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் அதெல்லாமே சொல்லுவாங்க. அப்போ மேட்டர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இட் ஹாஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸா. அதுக்கு மாஸ் இருக்கும். அதே மாரி ஸ்பேஸ வந்து ஆக்குபை பண்ணிடுச்சுன்னா, அது என்ன சொல்லுவாங்க? மேட்டர் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ இப்ப கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்துருச்சுன்னா, ஏன்னா அப்ப அங்கே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு. அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் இருந்தா தான் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அது வந்து இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த லெசன்ல ஓகே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, clean a magnesium ribbon about 2 centimeter long by rubbing it with the sandpaper. magnesium ribbon ன்னு விக்கும். அதை 2 சென்டிமீட்டர் எடுத்து சாண்ட் பேப்பர்ல சாண்ட்ல வந்து என்ன பண்ணுவோம்? ரப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதை ஹோல்ட் இட் வித் அ பேர் ஆஃப் டாங்ஸ். டாங்ஸ் வச்சு அது ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும். அந்த டாங்ஸ்ல வந்து என்ன பண்ணோம்னா, அந்த பேப்பரை வந்து நம்ம ஹோல்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்பிரிட் லேம்ப்ல வந்து நம்ம பர்ன் பண்றோம். அந்த ஆஷ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. வாட்ச் கிளாஸ் இந்த அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பர்னர், டாங்ஸ், மெக்னீசியம் ரிப்பன், வாட்ச் கிளாஸ், மெக்னீசியம் ஆக்சைடு. அந்த வாட்ச் கிளாஸ்ல என்ன பண்றோம்னா, அந்த ஆஷை வந்து கலெக்ட் பண்றோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மெக்னீசியம் ரிப்பனை as far as possible from your eyes, what do you observe? அதுல இருந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, you must have observed that the magnesium ribbon burns with the dazzling white flame and changes into the white powder. அந்த மெக்னீசியம் ரிப்பன் என்ன ஆகுது? ஃப்ளேம் மூலியமா பட்டு பர்ன் பண்றோம். பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அது வாட்ச் கிளாஸ்ல நம்மளுக்கு வந்து ஒயிட் பவுடரா சேஞ்ச் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. இந்த பவுடர் தான் என்ன சொல்றாங்க? மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்றத சொல்றாங்க. இட் இஸ் ஃபார்ம் டியூ டு த ரியாக்ஷன் பிட்வீன் மெக்னீசியம் அண்ட் ஆக்சிஜன் பிரசன்ட் இன் த ஏர். மெக்னீசியமும் ஆக்சிஜன், ஏர்ல உள்ள ஆக்சிஜன் சேர்ந்து என்ன ஆகுது? மெக்னீசியம் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது. இது வந்து ஆக்டிவிட்டி 1.1. ஆக்டிவிட்டி 1.2ல என்ன சொல்லிருக்காங்க? டேக் லெட் நைட்ரேட் சொல்யூஷன் இன் டெஸ்ட் டியூப். டெஸ்ட் டியூப்ல லெட் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டாசியம் ஹைட்ரேட் சொல்யூஷன் அதை ஆட் பண்ணிக்கோங்க. வாட் டு யூ அப்சர்வ்? இது வந்து ஆக்டிவிட்டி 1.2. ஓகேவா? ஆக்டிவிட்டி 1.3ல என்ன சொல்றாங்கன்னா, டேக் அ ஃபியூ ஜிங்க் கிரானியூல்ஸ் இன் கோனிக்கல் ஃபிளாஸ்க் ஆர் டெஸ்ட் டியூப். இதுதான் வந்து அந்த இதுதான் வந்து 1.3க்குரியது. ஓகேவா? இந்த டயக்ராம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜிங்க் கிரானியூல்ஸ் இருக்கும். ஓகேவா? அது வந்து ஒரு சில்வர் கலர்ல இருக்கும். ஓகேவா? அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டைலூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இல்லைனா சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஹேண்டில் த ஆசிட் வித் கேர். நம்ம எப்பவுமே ஆசிட் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையில் பட்டால் என்ன ஆகும்? கை வந்து புண்ணாயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? டு யூ அப்சர்வ் எனி திங் ஹேப்பன் அரௌண்ட் த ஜிங்க் கிரானுல்ஸ். நீங்கள் ஏதாச்சும் பார்க்குறீங்களா? ஜிங்க் கிரானுல்ஸ் சுற்றி ஏதாச்சும் நடக்கிறத.
touch the conical flask or test tube. Is there any change its temperature? நம்ம என்ன பண்றோம், அந்த conical flask டச் பண்றீங்க, டச் பண்ணி பார்க்கும்போது ஏதாச்சும் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத சொல்றாங்க. இதான் வந்து அந்த conical flask. நம்ம அந்த ஜிங்க் கிரானுல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது நம்ம டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்றாங்க. conical flask, glass tube, கார்க்கு. ஓகேவா, இங்க என்ன சொல்றாங்க, ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் பை த ஆக்ஷன் ஆஃப் டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் ஆன் த ஜிங்க். என்ன ஆகுது, ஜிங்க் டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் மூலியமா என்ன ஆகுது, ஜிங்கும் டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, from the above three activities we can say that the following observation help us to determine whether the chemical reaction take place. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்னா என்னென்ன நம்ம டிட்டர்மைன் பண்றோம், சேஞ்ச் இன் ஸ்டேட்டா. ஸ்டேட்னா என்ன சொல்லுவாங்க, சாலிட், லிக்விட், கேஸ், அந்த 3 ஸ்டேட் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருக்கா, அதே மாதிரி கேஸ் எவால்வ் ஆகுதா, வெளியே வருதா இல்ல அப்சர்வ் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். As we observe the changes around us, we can see that there is a large variety of chemical reaction taking place around us. நம்ம சுத்தி நிறைய chemical reaction நடந்துட்டே தான் இருக்கு. We will study about the various types of chemical reaction and the symbolic representation in this chapter. இப்போ வந்து நம்ம டீடைலா chemical reaction பார்க்க போறோம். அதே மாதிரி symbolic representation. Symbolicனா symbol represent பண்ணி நம்ம இந்த லெசன்ல நம்ம இப்போ டீடைலா பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்தது நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனா. கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன சொல்றாங்க, ஒரு ஏதாச்சும் வந்து சேஞ்ச், ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதா, கலர் சேஞ்ச் ஆகுதா, டெம்பரேச்சர் இல்ல கேஸ் எவால்வ் ஆகுதா, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதா, இது மூலியமா தான் என்ன சொல்றாங்க, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம், கெமிக்கல் ஈக்குவேஷனை. Chemical equation ல என்ன சொல்றாங்க, activity 1.1 can be described as when a magnesium ribbon is burned in oxygen. Okay, magnesium ribbon ஆக்சிஜன்ல burn பண்றோம், it get converted to magnesium oxide. அது எதுவா கன்வெர்ட் ஆகுது, magnesium oxide கன்வெர்ட் ஆகுது. This description of the chemical sentence in the chemical reaction in the sentence form is quite long. என்ன சொல்றாங்க, இந்த வந்து சென்டென்ஸ் வந்து லாங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அதை வந்து ஷார்ட் ஃபார்மா நம்ம எழுதுறோம். இட் கேன் பி ரிட்டன் இன் அ ஷார்ட்டர் ஃபார்ம். The simplest way to do this, write in the form of the word equation. வேர்ட் ஈக்குவேஷன்ல அதை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி எழுதணும், மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு. இது என்ன சொல்றாங்க, இது ஒரு வேர்ட் ஈக்குவேஷன். அப்போ இது வந்து வேர்ட் ஈக்குவேஷன் இப்போ நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் the substance that undergo chemical change in the reaction. 1.1ல என்ன பார்த்துருக்கோம், நம்ம வந்து என்ன கெமிக்கல் சேஞ்ச் அங்கே நடக்குது. மெக்னீசியம் ரிப்பனை நீங்க பர்ன் பண்ணீங்க, பர்ன் பண்ணோன்னா என்ன ஆகுது, மெக்னீசியம் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது. எப்படி, ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் உள்ள ஆக்சிஜன் சேர்ந்து மெக்னீசியமும் ஆக்சிஜன் சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. மெக்னீசியமும் ஆக்சிஜனும் ரியாக்டன் சொல்லலாம். எப்பவுமே லெஃப்ட் சைடு உள்ளது வந்து ரியாக்டன் சொல்லுவாங்க, ரைட் சைடில் உள்ளதை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ நியூ சப்ஸ்டன்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு ஃபார்ம் டியூரிங் திஸ் ரியாக்ஷன் இஸ் அ ப்ராடக்ட். அப்போ என்ன சொல்றாங்க, மெக்னீசியம் ஆக்சைடு வந்து ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா என்ன, ரெண்டுமே சேர்ந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்து கொடுக்கறது, அதுதான் என்ன சொல்லுவாங்க ப்ராடக்ட் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, வேர்ட் ஈக்குவேஷன் ஸோ சேஞ்சஸ் ஆஃப் ரியாக்டன் டு ப்ராடக்ட் த்ரூ அன் ஆரோ பிளேஸ் பிட்வீன் தம். இடையில வந்து சென்டர்ல வந்து அந்த ரியாக்டனுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் சென்டர்ல என்ன இருக்கு, ஆரோ இருக்கு. அப்போ அந்த ஆரோ தான் என்ன பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து ரியாக்டன், அது வந்து ப்ராடக்ட் வந்து சேஞ்சஸ் ஆஃப் ரியாக்டன் டு ப்ராடக்ட் அப்படின்றத சொல்றாங்க. The reactants are written on the left hand side, LHS with a plus sign between them. எப்பவுமே ரியாக்டன் வந்து எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் எழுதுவோம். நடுவில் வந்து இப்போ 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன சொல்லுவாங்க, நடுவில் பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிட்டன் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் வித் அ பிளஸ் சைன் பிட்வீன் தம். ப்ராடக்ட் என்ன சொல்லுவாங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல தான் எப்பவுமே எழுதணும், இடையில வந்து பிளஸ் சைன் யூஸ் பண்ணுவோம். The arrowhead point towards the product and show the direction of reaction. The arrowhead point என்னது, ப்ராடக்ட் வந்து டுவர்ட்ஸ் பண்ணியிருக்கனால இது வந்து ரியாக்ஷனோட டைரக்ஷனை வந்து சொல்லுது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனா இருக்கும். ஆனா இது வந்து ஒரு வேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்றத சொல்றாங்க. எப்பவுமே லெஃப்ட் சைட்ல வந்து ரியாக்டன் இருக்கணும், ரைட் சைட்ல ப்ராடக்ட் இருக்கணும். ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்னா சென்டர்ல வந்து ஆரோ மார்க் இருக்கணும். இப்படி இருந்தாதான் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்றத பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரைட்டிங் எ கெமிக்கல் ஈக்குவேஷன். எப்படி வந்து நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷனை வந்து ரைட் பண்றோம். இஸ் ஆர் எனி அதர் ஷார்ட்டர் வே ஃபார் ரெப்ரசென்டிங் த கெமிக்கல் ஈக்குவேஷன். இப்போ ஏதாச்சும் ஒரு ஷார்ட்டர் வே இருக்கா கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. இப்போ கெமிக்கல் ஈக்குவேஷன் கேன் பி மேட் மோர் கன்சைஸ் அண்ட் யூஸ்ஃபுல்.
if we use chemical formula instead of words. வேர்ட்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண சொல்றாங்க, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ல நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. A chemical equation represent the chemical reaction. அந்த chemical equation என்ன சொல்றாங்க, chemical reactionன்றத சொல்றாங்க. If you recall the formula of magnesium oxygen and magnesium oxide, the above equation can be written as Mg plus O2 gives MgO. இப்படின்றத என்ன பண்ணோம், நம்ம வந்து இங்க வந்து வேர்டிங்ஸ்ல இருக்கு மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. அப்ப என்ன பண்றாங்க, மெக்னீஷியம்ன்றது Mg, ஆக்சிஜன்ன்றத O2, மெக்னீஷியம் ஆக்சைடை வந்து MgO அப்படின்றத இங்க வந்து ஒரு ஃபார்முலால சொல்லியிருக்காங்க. இப்போ கவுண்ட் அண்ட் கம்பேர் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஆரோ. என்ன சொல்றாங்க, ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எத்தனை எலமெண்ட் இருக்கு, எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து நம்பர்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, இஸ் தான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் சேம் ஆன் த போத் சைட். இப்போ வந்து ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஆட்டம்ஸோட நம்பர் வந்து சேமா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து அன்பேலன்ஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, பிகாஸ் த மாஸ் இஸ் நாட் த சேம் ஆன் போத் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன். என்ன சொல்றாங்க, ரெண்டு சைடு உள்ள மாஸ் வந்து சேமா இருக்காது அப்படின்றத சொல்றாங்க. such a chemical equation is a skeletal chemical equation for a reaction. அப்படி மாஸ் வந்து சேமா இல்லாம அன்பேலன்சிங்கா இருக்கிற கெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க, skeletal chemical equation அப்படின்றத சொல்றாங்க. Equation 1.2 is a skeletal chemical equation for burning of magnesium in air. Equation 1.2 வந்து என்ன சொல்றாங்க, skeletal chemical equation அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அன்பேலன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து கெமிக்கல் ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறோமா. ஓகேவா, இது என்ன சொல்லிருக்காங்க, ரீகால் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் தட் யூ ஸ்டடிட் இன் கிளாஸ் 9th வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். மாஸ் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய். கிரியேட்டட் பண்ணவும் முடியாது மேட்டரை, அதே மாதிரி டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது கெமிக்கல் ரியாக்ஷன்ல. அப்ப என்ன சொல்றாங்க, total mass of the element present in the product of chemical reaction has to be equal to the total mass of the element present in the reactant. Product சைடும் reactant சைடும் total mass என்ன சொல்றாங்க, ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. In other words, the number of atom of each element remain the same before and after the chemical reaction. என்ன சொல்றாங்க, number of atoms எலமெண்டோட என்ன சொல்றாங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ரியாக்ஷன்ல நம்பர் ஆஃப் ஆட்டம், ஓகேவா, ரெண்டுமே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ல ஈக்குவலா இருக்கணும், சேமா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்கெலிட்டல் கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணுமா. ஓகேவா, அப்போ ஆக்டிவிட்டி 1.3ல ரெப்ரசென்ட் பண்ற ஈக்குவேஷன் இங்க எடுத்துக்கிறாங்க. ஜிங்க் பிளஸ் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் பிளஸ் ஹைட்ரஜன். இதை வந்து எப்படி வந்து இது வந்து வேர்ட் ஈக்குவேஷன், இது எப்படி கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்கன்னா, ஜிங்கை வந்து Zn, சல்ஃபூரிக் ஆசிடை வந்து H2SO4 gives ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து ZnSO4 பிளஸ் ஹைட்ரஜனை வந்து H2 அப்படின்றத எழுதுறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எத்தனை இருக்கு ஆட்டம்ஸ் இருக்குன்றத தனியா வந்து நம்ம எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ ஜிங்க் வந்து லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் பாருங்க, ஜிங்க் வந்து லெஃப்ட் சைட்ல 1 இருக்கு, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல ஜிங்க் சல்ஃபேட்ல உள்ள ஜிங்க் இருக்குல்ல, ZnSO4ல உள்ள ஜிங்க் 1 இருக்கு. அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் சைட்ல 2 இருக்கு, அதே மாதிரி ரைட் சைட்லயும் 2 இருக்கு. சல்ஃபர் வந்து லெஃப்ட் சைட்ல 1 இருக்கு, அதே மாதிரி ரைட் சைட்ல எங்க இருக்கு, ZnSO4ல உள்ள சல்ஃபர் 1 இருக்கு, அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல உள்ள H2SO4 உள்ள சல்ஃபர் எஸ் இருக்குல்ல, அது 1 இருக்கு. ஆக்சிஜன் வந்து லெஃப்ட் சைட்ல 4 இருக்கு, ரைட் சைட்லயும் 4 இருக்கு. அப்ப இதுல என்ன சொல்றாங்க, as a number of atom of each element is same on both side. என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்குன்னா இது வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து பேலன்சிங்காவே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 1.4ல Fe plus H2O gives Fe3O4 plus H2. Iron plus water gives ferric oxide plus H2. ஓகேவா, இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்றது தனியா ஒரு பாக்ஸ் போட்டு எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஸ்டெப் 1 என்ன சொல்றாங்க, டு பேலன்ஸ் அ கெமிக்கல் ஈக்குவேஷன். கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டிரா பாக்ஸஸ் அரௌண்ட் ஈச் ஃபார்முலா.
எல்லா ஃபார்முலாவையும் என்ன பண்றோம் நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். டு நாட் சேஞ்ச் எனிதிங் இன்சைட் த பாக்ஸஸ் while பேலன்சிங் த ஈக்குவேஷன். நம்ம எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணக்கூடாது ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ற வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் லிஸ்ட் பண்றோம். என்னென்ன லெஃப்ட் சைடும் ரைட் சைடில் உள்ள ஆட்டம்ஸ்ல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்றத நம்ம லிஸ்ட் பண்ணி எழுதுறோம். அயன்னா Fe, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை இருக்கு? அயன் 1 இருக்கு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் Fe3O4ல அயன் வந்து Fe வந்து 3 இருக்கு. அதே மாதிரி அச்சு வந்து லெஃப்ட் சைடில் 2 இருக்கு. அதே மாதிரி ரைட் சைட்லையும் 2 இருக்கு. ஆக்சிஜன் வந்து லெஃப்ட் சைடில் 1 இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 4 இருக்கு. அப்போ இது வந்து பேலன்சிங்காகவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம்? என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் if it is step 3ல என்ன சொல்லிருக்காங்க? It is often convenient to start balancing with a compound that contain the maximum number of atoms. எந்த ஆட்டம்ஸ்ல மேக்ஸிமம் நம்பர் இருக்கோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணணும். இட் மே பி ரியாக்டன் ஆர் ப்ராடக்ட். ரியாக்டனா இருந்தாலும் சரி, ப்ராடக்டா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்? எது வந்து மேக்ஸிமம் நம்பரா இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்சிங் பண்ணணும். In this compound, select the critical element which has a maximum number of elements. அப்ப இதுல வந்து எது அதிகமா இருக்கு? ப்ராடக்ட்ல வந்து 4 அதிகமா இருக்கு. அப்போ Fe3O4. அப்போ அந்த எலிமெண்ட்ஸ்லாம் அதுல வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? 4 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட்ல 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஆனா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 1 இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? அதை நம்ம பேலன்சிங் பண்றோம். இப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து 4 ஆக்சிஜன் இருக்குன்னா அப்ப ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைட்லயும் வாட்டர்ல உள்ள ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 1 இருக்கு. அப்ப அங்கேயே நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ Fe plus 4H2O gives Fe3O4 plus H2. இப்போ வந்து நம்ம பேலன்சிங் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைட்லயும் ஆக்சிஜன் 4 இருக்கு. ரைட் சைட்ல ஆக்சிஜன் 4 இருக்கு. ஆனா இது வந்து பார்ட்லி பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக தான் இருக்கு. பார்ஷியலா தான் பேலன்சிங்கா இருக்கு. இன்னமும் நம்ம பேலன்சிங் பண்ணோம். அப்ப அயனையும் ஹைட்ரஜனும் பேலன்ஸ் பண்ணல. அப்ப அந்த எலமெண்ட்ஸை நம்ம இப்ப பேலன்சிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஹைட்ரஜன் ஆட்டம் பேலன்ஸ் பண்றாங்க. ரைட் சைட்ல ஹைட்ரஜன் ஆட்டம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஆனா லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து 8 இருக்குன்றது சொல்லுவாங்க. அப்ப 4H2O என்ன அர்த்தம்னா ஆக்சிஜனுக்கு 4 இருக்கு, ஹைட்ரஜனுக்கு 4 இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஹைட்ரஜனுக்கு ஏற்கனவே H2 இருக்கனால 2 4s are 8. அப்ப எத்தனை இருக்கு? லெஃப்ட் சைட்ல 8 ஹைட்ரஜன் இருக்கறனால அப்ப ரைட் சைட்லயும் நம்மளுக்கு 8 வேணும். அப்ப என்ன பண்றோம்? ரைட் சைட்ல என்ன பண்றாங்க? இன் ப்ராடக்ட் சைட்ல இனிஷியலா பாக்ஸ்ல பாருங்க. இனிஷியலா 8 in 4H2O 8 இருக்கு. அப்போ ப்ராடக்ட்ல வந்து 2 தான் இருக்கு. அப்போ பேலன்ஸ் பண்ணா 8 பண்ணணும். அப்போ ப்ராடக்ட்ல என்ன பண்றாங்க? 2 into 4. ஆல்ரெடி ஹைட்ரஜன் வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கா? அப்போ நம்ம 4ஆல நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்போ 2 4s are 8. அப்ப இதுவும் பேலன்ஸ்ட் ஆச்சு. ஆனா இதுவும் பார்ஷியலா தான் பேலன்சிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லாமே பேலன்சிங் ஆச்சு. இன்னும் ஒண்ணே ஒன்று தான் பேலன்ஸ் பண்ணோம். அயன் Fe வந்து ரைட் சைட்ல எத்தனை இருக்கு? ஓகேவா? ரைட் சைட்ல Fe வந்து 3 இருக்கு. ஆனா லெஃப்ட் சைட்ல 1 இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? நம்ம வந்து அதை பேலன்சிங் பண்றோம். ப்ராடக்ட்ல 3 இருக்கறனால அப்ப ரைட் சைட் லெஃப்ட் சைட்லயும் 3 இருக்கு. அப்போ 3 Fe நம்ம பேலன்ஸ் பண்றோம். 3 Fe plus 4H2O gives Fe3O4 plus 4H2O. இப்போ வந்து நீங்க கரெக்ட் பாருங்க. பேலன்சிங்கா இருக்கான்னு பாருங்க. இப்போ லெஃப்ட் சைட்லயும் அயன் வந்து 3 இருக்கு. ரைட் சைட்லயும் Fe வந்து 3 இருக்கு. அதே மாதிரி ஹைட்ரஜன் மட்டும் பாருங்க. லெஃப்ட் சைட்ல 8 இருக்கு. ரைட் சைட்லயும் 8 இருக்கு. ஆக்சிஜன் லெஃப்ட் சைட்ல 4 இருக்கு. அதே மாதிரி ரைட் சைட்லயும் 4 இருக்கு. அப்ப இது வந்து பேலன்சிங்கான கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்றத சொல்றாங்க. இந்த மெத்தட இன்னொரு பேர்ல என்ன சொல்றாங்க? This method of balancing chemical equation is called hit and trial method. இத என்ன சொல்றாங்க? hit and trial methodன்றத சொல்றாங்க. As we make trial to balance a chemical equation by using the smallest whole number coefficient. நம்ம ஸ்மாலஸ்டா நம்ம வந்து பேலன்சிங் பண்ணணும் அப்படின்றத கோஎஃபிஷியண்டா பேலன்சிங் பண்ணணும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஸ்டெப் 7ல வந்து என்ன சொல்றாங்க? கேர்ஃபுல்லி எக்ஸாமைன் த அபோவ் பேலன்ஸ் ஈக்குவேஷன். Does this equation tell us anything about the physical state of each reactant and product? இந்த ரியாக்ஷன்ல ஏதாச்சும் physical state ரியாக்டனும் ப்ராடக்ட்லயும் ஏதாச்சும் physical state ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத கேக்குறாங்க. No. Information has been given in this equation about the physical state. இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க? எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே சொல்லல physical state பத்தி. அப்ப to make a chemical equation more informative, the physical state of the reactant and product are mentioned along with the chemical formula. chemical formula வச்சு என்ன பண்ணுவாங்க? physical state ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க.
gaseous, liquid, aqueous and solid state of reactant product are represented by notation. gaseousனா G ன்னு சொல்லுவாங்க, liquidனா L, aqueousனா AQ, solidனா S ல சொல்லுவாங்க. அப்ப அந்த வேர்டிங்ஸை வந்து எப்படி பண்றாங்க? இப்போ வந்து அக்யூஸ்னா என்ன அர்த்தம்னா ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டும் அந்த வாட்டரோட நம்ம ஏதாச்சும் வந்து சொல்யூஷன் ஆக்கிட்டா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஏக்யூ அப்படின்றத சொல்றோம். அப்போ இதுல எப்படி எழுதுறாங்க? 3Fe வந்து எஸ் ஆகும், சாலிட் ஆகும், வாட்டர் வந்து கேஸ். ஓகேவா? Fe3O4 வந்து சாலிட், H2 வந்து G. அப்ப இங்க என்ன பண்றாங்க? வாட்டருக்கு வந்து ஏன் G யூஸ் பண்றோம்னா அங்க வந்து ரியாக்ஷன் வாட்டர் இஸ் யூஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டீம். ஸ்டீமா அது மாறி இருக்கறனால என்ன ஆகுது? அங்க வந்து G நம்ம யூஸ் பண்றோம். Physical state are not included in the chemical equation unless it is necessary to specify them. நம்ம வந்து physical state வந்து அவ்வளவா வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்பெசிஃபிக்கா நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. சம்டைம்ஸ் ரியாக்ஷன் கண்டிஷன் வருதுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ரியாக்ஷன் கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் பண்றோம், அதே மாதிரி ப்ரெஷரு. கேட்டலிஸ்ட்னா ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ரியாக்ஷன் வந்து ஸ்பீடா நடக்கிறதுக்கு கேட்டலிஸ்ட், மெட்டல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றத கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப அதை எங்க இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா அந்த ஆரோல above or below, மேல இல்லைன்னா கீழே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறாங்க பாருங்க. CO வந்து COனா கார்பன் மோனாக்சைடு, அதை கேஸ் எடுத்துக்கிறாங்க. +2 H2 கேஸ் gives 340 அட்மாஸ்பியர் ப்ளஸ் gives CH3OH. CH3OHனா மெத்தனால்னு சொல்லுவாங்க. அது வந்து லிக்விடா மாறுது. அப்ப 340 ATMனா என்னதான்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதை ஷார்ட்டா ATM அப்படின்றத எழுதுவாங்க. அதே மாதிரி 6CO2 aqueous + 6H2O liquid gives sunlight chlorophyll. அப்ப presence of குளுக்கோஸ் + 6O2. அப்ப இங்க வந்து 6CO2 வந்து அக்யூஸா எடுத்துக்கிறாங்க. அக்யூஸ்னா வாட்டர், வாட்டரோட இருக்கிற சொல்யூஷன் வந்து அக்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லிக்விட். குளுக்கோஸ் வந்து அக்யூஸ், 6O2 வந்து அக்யூஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கெமிக்கல் ஈக்குவேஷனா. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.